ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026க்கான பணிகள் தீவிரமடைந்துள்ளன. அனைத்து அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றன. விடுமுறை நாட்கள் போக வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் ஒரே ஒரு நாள் இருப்பதால் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். அதேபோல் பிரச்சாரத்திலும் தீவிரம் காட்டி வருகின்றனர். தேர்தல் குறித்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதன் காரணமாக மாநிலம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. இந்த நடத்தை விதிகள் தேர்தல் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சூழலில்தான் போலீசார் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் பல்வேறு இடங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதோடு தீவிர சோதனையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணனின் மைத்துனர் வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது உரிய ஆவணங்கள் ஏதுமின்றி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 50 லட்சம் ரொக்க பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கண்டறிந்து பறிமுதல் செய்தனர். மேலும் தேர்தல் சமயத்தில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்ய இந்த பணம் வைக்கப்பட்டிருந்ததா என்ற கோணத்தில் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதே சமயம் பறிமுதல் செய்யப்பட்ட தொகையானது அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தால் மட்டுமே பணம் திரும்ப ஒப்படைக்கப்படும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாவேகா வேட்பாளரின் நெருங்கிய உறவினர் வீட்டில் ரூபாய் 50 லட்சம் ரொக்க பணம் சிக்கிய சம்பவம் லால்குடி தொகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் நேரத்தில் ரொக்கப்பண பரிமாற்றங்கள் மீது தேர்தல் ஆணையம் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டு வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.